ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செவக்காட்டு சமையலில் கிராமத்து ஸ்டைலில் பிரண்டை துவையல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு, நெய் சூடானதும் க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டையை சேர்த்துக்கலாம். பிரண்டையை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி துவையல் செஞ்சால் தான் நாக்கில் அரிப்பு ஏற்படாது. அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், பிரண்டை நல்லா வதங்கிருச்சு, கலரும் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 7 பல் பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக புளி, ரெண்டு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பிரண்டை துவையல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஜாயிண்ட் பெயினுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு நெய் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக மிளகு, ஏழு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். உளுந்தம்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு இடுப்புக்கு வலு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. பிரண்டை துவையலை வாரத்துக்கு 3 நாள் எடுத்துக்கோங்க. டெய்லி எடுக்க வேணாம், உடம்புக்கு ஹீட்டு. வாரத்துக்கு 3 நாள் போதுமானது. இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் அரைச்சி வச்ச பிரண்டை துவையலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பிரண்டை துவையல் ரெடி.
இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.